பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட அவர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம அட்சய திருதியினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். பவிஷ்யோத்தர புராணம் என்று அட்சய திருதியினுடைய சிறப்புகளை விரிவாக கூறியுள்ளது. அட்சய திருதி அன்னைக்கு தான் கிருத யுகம் பிறந்தது. கங்கை பூமியை முதலில் அட்சய திருதி என்று தான் பகீரதனுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டு பூமியை தொட்டது. வனவாச காலத்திலே பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் பெற்றது இந்த அட்சய திருதி அன்றுதான். அட்சய திருதியினால் தான் மணிமேகலையும் அட்சய பாத்திரம் பெற்றார்கள். அட்சய திருதியின் முக்கியத்துவம் தெரிந்து கொள்வதிலே ஐஸ்வர்ய லட்சுமி, தானிய லட்சுமி அவதாரங்கள் அட்சய திருதி அன்னைக்கு தான் நடந்தது. குபேரன் நிதி கலசங்களை பெற்றதும் இந்த நாளில்தான். சிவபெருமான் அன்னபூர்ணியிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்று அட்சய திருதி அன்னைக்கு தான். பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகத்தில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியது இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான். அட்சய திருதி அன்னைக்கு தான் விஷ்ணுவினுடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் ஏற்பட்டது. ரோகிணி நட்சத்திரமும் அட்சய திருதியும் கூடி வரும் நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள். இந்த வருடம் நம்ம 2026 ரோகிணி நட்சத்திரமும் அட்சய திருதியும் கூடி வருகின்றது. அட்சய திருதி அன்னைக்கு தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் உபதேசம் செய்தார். வட மாநிலத்தில் அட்சய திருதி அன்னைக்கு தான் திருமணம் நடத்துவதை மிக புனிதம்னு கருதுறாங்க. ஹரியானா, பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர் அட்சய திருதி என்று மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு நிலத்தை பண்படுத்தி சாகுபடிக்கு துவக்குவார்கள். வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அட்சய திருநாளில் தான் துவங்குவாங்க. ஒரிசாவில் வீடு கட்ட, கிணறு தோண்ட சிறந்த நாளாக அட்சய திருதியை கருதப்படுகின்றது. பீகார், உத்தரப்பிரதேசில் நெல் விதைப்பை அட்சய திருதி அன்னைக்கு தான் துவக்குவாங்க. அட்சய திருதி அன்னைக்கு தான் உணவு கடவுளான அன்னபூர்ணி அவதாரம் செய்தார். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் யாராவது வாங்க முடியுமா? அது முதலில் தங்கம் வாங்கணும்னு சொன்ன காலத்தில் தங்கத்தினுடைய விலை மிக குறைவாக இருந்தது. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு தங்கமெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் நம்முடைய வியாபாரிகள் தங்கம் வாங்கினா நல்லது, அட்சய திருதி அன்னைக்கு விசேஷம்னு ஒரு முயற்சிப்படுத்தி தங்கத்தினுடைய மதிப்பை அதிகப்படுத்தி விட்டார்கள். அதனால் கடன் வாங்கியெல்லாம் தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் கல்லுப்பு, பச்சரிசி, வெல்லம், நவதானியம், மஞ்சள் இவற்றை வாங்கினாலே போதும். தங்கம் வாங்கியதற்கு நிகரான பலன்கள் கிட்டும். அட்சய திருதி அன்னைக்கு தான் பிரம்மா உலகத்தை படைத்தாருன்னு சொல்கிறாங்க. அட்சய திருதி அன்னைக்கு தான் மதுரையில் மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மனம் செய்தார். அமாவாசைக்கு 3வது நாள் வரக்கூடிய அட்சய திருதி எண்ணக்குரிய அதிபதி குரு. அதனால தான் குரு தங்கத்தை பிரதிபலிப்பதால் குருவுக்கு பொன்னன் என்ற பெயர். அதனால தான் அந்த பொன் வாங்கினால் நல்லது அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆதிகாலத்திலிருந்தே வித்திடப்பட்டது. ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து அமாவாசையில் காணாமல் போய்விட்டார். அவர் மனம் திருந்தி சிவனை நோக்கி வரம் இருந்து சிவனால் அட்சய அப்படிங்கிற அன்னைக்கு தான் அட்சய திருதி அன்னைக்கு வளரத் தொடங்கினார். அட்சய என்றால் வளருவது என்ற அர்த்தம். அதனால தான் நம்ம விதை விதைக்கிறது எல்லாத்தையுமே கூடி வரைக்கும் அந்த திருதி தினத்தில் துவக்கினால் நல்லது. அரிதான வேலையை அலப்பய யோகம்னு சாஸ்திரம் கூறுகின்றது. இந்த அட்சய திருதியை அலப்பய யோகத்திலே வருகின்றது. இதை தவற விட்டால் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். அட்சய திருதியை அடிபடாத, 2ஆக உடையாத முழு அரிசின்னு சொல்லுவாங்க. அதை அச்சதைன்னு சொல்லுவாங்க. கல்யாண காரியங்களையும் மற்ற ஹோமம் இதெல்லாம் நடத்தும் போது மஞ்சள் கலந்து அதை அச்சதையாக எல்லோருக்கும் மேலே புரோகிதர் இல்லைன்னா ஐயர் குருக்கள் போடுவாங்க. சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாதது என்று அர்த்தம் உண்டு. அட்சதையால் அட்சயனை மதுசூதனன் வணங்குவதால் அட்சய திருதி என்ற பெயர் வந்தது. அட்சய திருதியை சமணர்கள் அட்சய தீச் என்று அழைக்கின்றார்கள்.
ரிஷபதேவர் என்னும் தீர்த்தகரின் நினைவு நாளாக அட்சய திருதியை சமணர்கள் கொண்டாடுகிறார்கள். அட்சய திருதி அன்னைக்கு இந்த விரதத்தை முதலில் கடைபிடித்தவன் மகாதயன் என்ற வியாபாரி. மகாலட்சுமியின் பூரண அருளை பெற ஒவ்வொருவரும் அட்சய திருதி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அன்னைக்கு காலையில் மகாலட்சுமி படத்தை நன்கு அலங்காரம் செய்து மல்லிகை மற்றும் நறுமணமுள்ள வாசமுள்ள மலர்களை மாலையாக சூடி மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதார ஸ்தோத்திரம், லக்ஷ்மி சகசரநாமம் போன்றவற்றை படித்தால் வீட்டிலே செல்வம் பெருகும். குழந்தைக்கு கல்வி கொடுக்கும் அச்சராபியாசம் செய்யும் சடங்கு அட்சய திருதியில் துவங்குகிறாங்க. மகாலட்சுமி திருவாளனுடைய மார்பிலே நிரந்தரமாக உரையக்கூடிய அந்த வரத்தை அட்சய திருதி அன்னைக்கு தான் பெற்றார்கள். அதே மாதிரி கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள பரசுநாதர் கோவிலில் அட்சய திருதி அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு காசு மாலை அணித்து குபேர பூஜை செய்வார்கள். தமிழ்நாட்டில் அட்சய திருதியை பல ஊர்களில் திருப்பரங்குன்றம், திருச்சோற்றுத்துறை, விளாங்குளம் கோயில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த அன்னைக்கு செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நம்முடைய மூதாதையர்களுக்கு போய் சேரும். பித்ருக்கடன் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும், கங்கையிலே குளிப்பதும், தீர்த்தவாரி நதிக்கரைகளில் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம குளிக்கிறதும் கூடுதல் பலன்களை தரும். மேற்கு வங்காளத்தில் அட்சய திருதி அன்னைக்கு தான் லக்ஷ்மியும் விநாயகரையும் வணங்கி புதுக்கணக்கு துவங்குவார்கள். ஏழுமலையான் திருமணத்துக்கு குபேரிடம் கடன் வாங்கியதாக புராணங்கள் கூறுகின்றது. அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமியை மனம் உருகி வணங்கி பத்மநிதி, சங்கமநிதி என்ற 2 செல்வங்களை பெற்றார் என்பது ஐதீகம். அதனால தான் அட்சய திருதி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்வார்கள். அட்சய திருதி அன்னைக்கு அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷம். அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி இடத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தால் கனகதாரை உங்கள் இல்லம் நோக்கி நிரந்தரமாக இருப்பார். அட்சய திருதி தினத்திற்கு மிருத்யுஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கந்திருஷ்டி கழியும். அட்சய திருதி அன்னைக்கு வீட்டுடைய 4 மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பதை மரபு. இது செல்வத்தை பெருக்கும் சொல்லுவாங்க. அட்சய திருதி சத்துரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினம். இதனால் எதிரிகளின் தொல்லை ஒளியும். அட்சய திருதி அன்று மிருத சஞ்சீவனி மந்திரம் ஜபித்தால் நோய்களினுடைய வீரியம் குறையும். அட்சய திருதி அன்னைக்கு சிவனே அன்னபூர்ணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் தினசரி 108 முறை செய்தால் பார்வதி பரமேஸ்வரின் அருள் கிட்டும். பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் எல்லா பாவங்களும் அட்சய திருதி என்று போய் சேரும். அதே போல் கர்நாடக மாநிலத்திலே அட்சய திருதி அன்னைக்கு பெண்கள் ஒரு மண்டபத்திலே கலசம் வைத்து கௌரியை எழுந்தருளச் செய்து சொர்ண கௌரி விரதம் செய்வார்கள். அட்சய திருதி அன்னைக்கு தான் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள 16 பெருமாள் கோவிலிருந்து 16 பெருமாள்கள் கருட வாகனத்திலே புறப்பட்டு வருவார்கள். கும்பகோணம் பெரிய தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய தெருவிலே 16 பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள். இதை நம்ம தரிசனம் செய்தால் வாழ்விலே வளம் பெருகி கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். அட்சய திருதி அன்னைக்கு நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை போன்றவற்றை அவரவர்களுடைய சௌரியத்திற்கு வசதிக்கு ஏற்ப தானம் செய்யலாம். முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அன்று தெளித்து வணங்கினால் முன்னோர்களுடைய அந்த பித்ரு ஆசீர்வாதம் கிட்டும். இதை தர்ம கடம்னு சொல்லுவாங்க. அட்சய திருதி அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த வரை அன்னதானம் செய்த பின் உணவை ஏற்க வேண்டும். இது மன தூய்மையும் ஆரோக்கியத்தையும் அறநெறியையும் ஏற்படுத்துகின்றது. அட்சய திருதி அன்னைக்கு தான் வசந்த மாதவாய நமக என்று சொல்லி 16 வகை உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபாடு செய்வார்கள். தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம், வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்தில் உடன்பாடு இல்லை. அட்சய திருதி அன்னைக்கு ஆழம் நிலையில் மிருத்யுஞ்ச மந்திரத்தை எழுத்து ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையிலே வைத்து வந்தால்
வியாபாரம் பெருகும். அட்சய திருதி அன்னைக்கு பித்ரு பூஜை செய்வதால் 3000 மடங்கு நல்ல பலன்கள் கிட்டும். ஏழ்மையாக இருந்தாலும் அட்சய திருதி அன்னைக்கு தானம் செய்வதால் செல்வம் கிடைக்கும். குசேலர் மிகவும் ஏழ்மையிலே இருந்தாலும் அவர் அந்த கந்தல் ஆன வேஷ்டியிலே கொஞ்சம் அவலும் சர்க்கரையும் போட்டு அந்த வேட்டி இடுப்பு மடிப்பிலே முடிந்து கொண்டு கிருஷ்ணரை பார்க்க வருகின்றார். கிருஷ்ணர் வீட்டை என்ன ஏதாவது வேணுமா, நல்லா இருக்க என்ன அப்படின்ட்டு 2 பேரும் பால்ய சிநேகிதர்கள். இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் என்ன சும்மா வந்திருக்கிறேன், ஏதாவது கொண்டு வந்திருப்பியே, இல்லை ஒன்றும் இல்லை கிருஷ்ணா அப்படிங்கும்போது உன்னுடைய இடுப்பு வேஷ்டியில் ஏதோ முடிச்சலாக தெரிகின்றது, என்னன்னு பார்த்தா அவளும் சர்க்கரையும். அதை வாங்கி கிருஷ்ணர் பிரியமாக போட்டவுடன் 2-3 வாய் போட்ட உடனே அக்ஷயா என்ற ஒன்றை குசேலருடைய வீடு அப்படியே பெரிய மாளிகையாக மாறிவிட்டது. அடுத்த வாய் போட்டவுடன் வீட்டிலே எல்லா வகை செல்வங்களும் கூடிவிட்டது. ஆக இந்த வகையிலே அட்சய திருதி அன்னைக்கு குசேலர் கண்ணனை வழிபாடு செய்து சாதாரண அவல் வெல்லம் அது கொடுத்ததுனாலே அவருடைய வறுமை நீங்கியதுன்னு சொல்லுவாங்க. ஆக அட்சய திருதி அன்னைக்கு தவறாது மகாலட்சுமி பூஜை செய்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நோயற்ற வாழ்வையும் ஆரோக்கியமான வாழ்வையும் உங்கள் 7 தலைமுறையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.